இன்னைக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சைட்லேருந்து புதுசா ஒரு வெப்சைட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆதார்ல இருக்கிற சில அப்டேட் நம்ம அதுலேருந்து பார்த்துக்க முடியும். கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனா குடுத்துருக்காங்க. இதோட சைட் என்ன? இதில எப்படி ஃபங்ஷன் ஆகுது? இது அஃபிஷியலான சைட்டோட லிங்க் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோடது myAadhar.uday.government.in அத சர்ச் பண்ணிட்டு உள்ள போனோம்னா, த நியூ ஆதார் போர்ட்டல் ஹாஸ் அரைவ்ட் ஃபாஸ்டர், கிளீனர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உள்ள பேஜுக்கு அது அப்டேட் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூவில் வரும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற வீடியோஸ் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்டேட் டீட்டெயில்ஸ், கெட் ஆதார், கீப் ஆதார் செக்யூர், ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அப்டேட் டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, அதெல்லாம் எங்கே நாமளே பண்ணிக்க முடியுமா, இல்லை ஆதார் சென்டர் போய் தான் பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்டேட் அட்ரஸ்க்கு கவர்மெண்ட் ஃபீஸ் 75 ருபீஸ். அது நம்ம ஓடிபி பேஸில் பண்ணிக்கலாம். அப்டேட் பயோமெட்ரிக் நம்ம நியர்பையில் இருக்கிற ஆதார் சர்வீஸ்க்கு போய் தான் பண்ண முடியும். அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் டேட் ஆஃப் பர்த். அதுக்கு சார்ஜஸ் 75 ருபீஸ். அது நியர்பையில் இருக்கிற ஆதார் சர்வீஸ்க்கு மட்டும் போய் தான் பண்ண முடியும். அதே மாதிரி அப்டேட் டாக்குமெண்ட்ஸ், அது நம்ம ஓடிபி பேஸில் பண்ணலாம். இன்னொன்று அப்டேட் இமெயில் ஐடி, அப்டேட் மொபைல் நம்பர், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சர்வீசஸுமே நம்ம நியர்பையில் இருக்க ஆதார் சர்வீஸில் தான் போய் பண்ண முடியும். அப்டேட் நேமும் அங்கே போய் தான் பண்ண முடியும். அப்டேட் டிசைடட் ஸ்டேட்டஸ், இது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார் இறந்துட்டாங்கனாலும் இதில் போயிட்டு அவங்களோட ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இதுவும் எனேபிளாக இருக்குது. இது நாமளே பண்ணிக்கலாம் ஓடிபி பேஸில். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதை கிளியராக கொடுத்துருக்காங்க. கெட் ஆதார் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம் அப்படின்னா டவுன்லோட் ஆதார், அதே மாதிரி டாக்குமெண்ட் ஆஃப்லைன் ஈகோஐசி பண்ணுறது, பிவிசி கார்டை ஆதார் ஆர்டர் பண்ணுறது, நம்மளோட ஆதார் நம்பர், எஸ்ஐ நம்ம, அந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் இருக்குங்கிற மாதிரி இந்த சர்வீசஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆதார் அடுத்த ஆப்ஷன் ஆதார் என்ரோல்மெண்ட் எப்படி புக் பண்ணுறதும், பக்கத்தில் இருக்கிற நியர்பை சென்டரையும் நம்ம சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஆப்ஷனும் எனேபிளில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இந்த சர்வீஸ் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் டைமில் இன்னும் இதான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கிளியர் கட்டாக இது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இது உள்ள ஃபீச்சர்ஸ் எப்படி வருங்கிறது நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம் அப்படின்னா செக் ஆதார் ஸ்டேட்டஸ், ஆதார் சீடிங், ஆதார் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அங்கே நம்ம மேலே பார்த்தா எல்லா ஃபீச்சர்ஸுமே கீழேயும் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ ஃபீஸு, இது எங்கே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கிளியராகவே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ சார்ஜஸ் வாங்கணும், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்தெந்த சென்டரில் எவ்வளோ வாங்கணுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு சர்வீசஸையும் நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவுமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.